ஹாய், வெல்கம் பேக் டு ஷம்லாஸ் லைப்ரரி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் எடுத்திருக்கிற டாபிக் பார்த்தீங்கன்னா ரீடிங் மோட்ஸ், டிஃப்ரெண்ட் ரீடிங் மோட்ஸ், ஃபிசிக்கல் புக், அதே சமயம் இ புக், அப்புறம் ஆடியோ புக். இது மூணுத்துலேருந்தும் இருக்கிற அந்த விஷயங்கள், அப்புறம் தீமையான விஷயங்கள் என்னன்றதை பார்த்துட்டு இதில் எது என்னுடைய ஹார்ட்டை வின் பண்ணுச்சு அப்படின்றத நான் சொல்ல போகிறேன் கடைசியாக. ஓகே, ஸோ ஏன்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் மோட்ஸ் இருக்குது நமக்கு ரீடிங் மோட்ஸு. நாட் ஓன்லி ஃபிசிக்கல் புக், மற்ற விதத்துலேயும் நம்ம படிக்கிறதுக்கு ஏதுவான விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. நம்பர் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் புக். ஸோ பேப்பர் பேக், ஹாட் கவர். ஓகே, இது ரெண்டும் தான் நம்ம ஃபிசிக்கல் புக்கில் நம்ம சொல்கிறது. இதில் நம்ம படிக்கிறது எப்படி இருக்கும், அது மெரிட்ஸ் நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். மெரிட்ஸ், நல்ல விஷயங்கள் இதில் இருக்கிறத நான் சொல்லிடுறேன். எங்கே வேணாலும் நீங்கள் போய் படிக்கலாம், எங்கே வேணாலும் நீங்கள் எடுத்துகிட்டு போய் படிக்கலாம். கரண்ட்டு செலவுன்னு அவசியம் கிடையாது, சார்ஜ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, நீங்கள் எவ்வளோ ஸ்டோரேஜ் இருக்குதுன்னு நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால் எப்போ வேணாலும் நமக்கு அவைலபிளாக இருக்கும். அதே சமயம் கையில் தொட்டு அதை நம்ம பார்க்கும் போது, படிக்கும் போது அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக நமக்கு இருக்கும். நமக்கு அந்த புக்கோட ஸ்மெல்லை நுகர்ந்துக்கிட்டே நம்ம அதை பேஜை பரட்டிக்கிட்டு ஃபிசிக்கலாக படிக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதே சமயம் ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டாக இருக்கும் நமக்கு. ஓகே அப்படின்னு ஃபீல் குட்டாக நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். இது மெரிட்ஸ். அப்போ அது டிமெரிட்ஸ்னால் என்னென்னா அதில் இருக்கிற சில கஷ்டங்கள் என்னென்ன நம்ம பார்க்கலாம். டிமெரிட்ஸ்ன்னு சொல்லும் போது இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் புக்ஸ் நிறைய இப்போ ஹாட் கவராக இருக்கட்டும், இல்லை பேப்பர் பேக்காக இருக்கட்டும், நம்ம வாங்கும்போது வாங்கி நம்ம சேகரிச்சுட்டே இருந்தோம்னா இடப்பற்றாக்குறை ஏற்படும். இதில் மெயினான ட்ராபேக் இதுதான். டிமெரிட்ஸ்ன்னு நான் அதில் சொல்கிறது, ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் நமக்கு அதிகமாக தேவைப்படும் ஃபிசிக்கலாக, நாட் அந்த மெமரியில் போய் ஸ்டோர் ஆகிற மாதிரி கிடையாது. ஸோ அப்போ நமக்கு கொஞ்சம் சிரமமான விஷயம்தான். நம்ம நிறைய வாங்கி நம்ம நிறைய வைக்க முடியாது, அதுக்கு தனி இடம் தேவைப்படும். எவ்வளோ புக்ஸ், 1000 புக்ஸ்னால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்ம ஒரு இடத்துல நம்ம வைக்க முடியுமா? அதுக்குன்னு தனியாக ரூமே நம்ம அலோகேட் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இது இருக்குது. இந்த ஒரு விஷயம், அதே சமயம் மெயின்டெனன்ஸ், நம்ம அடுக்கி வைக்கிறது இடம் பார்க்கறது மட்டும் இல்லாமல் அதை மெயின்டைன் பண்ணணும். அந்த பேப்பர்ஸ் டேன் ஆகாமல் அதை மாதிரி நல்லா பார்த்துக்கிட்டு பூச்சி எதுவும் அரிக்காமல் இருக்குது, அந்த மாதிரியான விஷயங்களும் நம்ம பார்க்குறது. எக்ஸ்டர்னலாக நம்ம இதை பார்க்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதுதான் டிமெரிட்ஸ் ஃபார் ஃபிசிக்கல் புக். நம்பர் 2, இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம்? இபுக்ஸ். இபுக்ஸ் நீங்கள் பிடிஎஃப்னு சொல்லலாம், இன்னொன்று கிண்டில். நான் யூஸ் பண்ணுறது கிண்டில் டிவைஸ். ஸோ இதில் புக்ஸ் உங்களுக்கு இதில் ஸ்டோர் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். இல்லைனா ஆப்பு கூட இருக்குது, மொபைலில் ஆப் இருக்குது. ஸோ இது மாதிரி நீங்கள் ரீட் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். இல்லைனாக்கா நீங்கள் ஆப் கூட யூஸ் பண்ணலாம், கிண்டில். ஸோ கிண்டில் டிவைஸ் இது கிண்டில். இல்லை பிடிஎஃபாக படிக்கிறது, எந்த ஒரு மோடாக இருக்கட்டும், ஃபுல்லாக டிஜிட்டலாக நீங்கள் படிக்கிறீங்க, கண்ணால் பார்த்து படிக்கிறீங்க அப்படின்றது இபுக்ஸ் தான். ஸோ அதில் என்ன மெரிட்ஸ், என்ன நல்ல விஷயங்கள் இருக்குன்றத பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் புக்ஸ், நீங்கள் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் புக்ஸ் நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம். பேஸ்ட் ஆன் த டிவைஸோடைய ஸ்டோரேஜை பொறுத்து நீங்கள் என்ன பண்ணலாம், புக்ஸை நிறைய ஸ்டோர் பண்ணலாம். போர்ட்டபிள், எங்கே வேணாலும் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். பெரிய பெரிய புக்கு 1000 பேஜஸ் இருக்குது அப்படின்னாக்கா அந்த புக்கு கூட நீங்கள் இதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் எங்கே வேணாலும் போகும்போது யூஸ் பண்ணலாம். ஸோ ஹைலி இட் இஸ் போர்ட்டபிள் அண்ட் கன்வீனியன்ட் கூட. அதாவது நீங்கள் எங்கே எடுத்துகிட்டு போய் எந்த நேரத்தில் வேணால் ஸ்லிம்மாக இருக்கும் ஒரு டிவைஸ் தான் அது. ஸோ ஸ்டோரேஜுக்குன்னு தனியாக அதுக்கு செலவுகள் தேவைப்படாது. தனியாக நீங்கள் தனியாக எதுவுமே அதுக்குன்னு நீங்கள் ஏற்பாடு பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் உங்கள் ஹேண்ட் பேக்லேயோ இல்லை பேக்லேயோ நீங்கள் போட்டு எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஆன் பண்ணி நீங்கள் பிறகு படிச்சுட்டு இருக்கலாம். ஸோ மெரிட்ஸ் இதில் அதுதான். நிறைய நம்பர் ஆஃப் புக்ஸ் ஒரே டிவைஸில் நமக்கு அவைலபிளாக இருக்கும். அது மொபைலாக இருக்கட்டும், இல்லைனாக்கா கிண்டல் டிவைஸாக இருக்கட்டும். ஸோ இது இதோடைய மெரிட்ஸ், நிறைய நீங்கள் படிக்கலாம். டிமெரிட்ஸ்ன்னும் போது என்ன பண்ணும்? எலக்ட்ரானிக் டிவைஸ், கரண்ட்டு தேவை, சார்ஜ் தேவை. ஸோ பேட்ரி நம்ம யூஸ் பண்ணோம். எக்ஸ்டர்னல் பவர் சப்ளை இதுக்கு தேவை இபுக்ஸ்க்கு. அது மட்டும் இல்லாமல் கண்கள் ஸ்ட்ரெயின் ஆகும். ஸோ
இது வந்து ஒரு பிரச்சனை நமக்கு இதில் இருக்குது. புக்ஸில் ரொம்ப நேரம் நீங்கள் வந்து ஃபோன் யூஸ் பண்ணி ரொம்ப நேரம் ஃபோனும் நம்ம பார்க்கணும். ஸ்க்ரீனிங் டைம் நம்ம வந்து குறைக்கணும். அதே சமயம் நீங்கள் கிண்டல் டிவைஸ் நீங்கள் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் அதையும் ரொம்ப நேரம் நம்ம படிக்க முடியாது. அதில் என்ன ஒன்றுனா ஃபீல் இருக்காது. புக்கு நம்ம படிக்கிறோம் அப்படியே கையில் பிடிச்சி படிக்கிற ஒரு ஃபீல் வந்து கொஞ்சம் மிஸ் ஆகும். நான் இது வந்து நாட் ஒர்த் அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. நமக்கு அந்த ஃபீல் இருக்காது. கொஞ்சம் வந்து அது கம்மி தான். ஃபிசிக்கல் புக்கோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மி தான். இது பேஸ்ட் ஆன் எலக்ட்ரிசிட்டி, எலக்ட்ரானிக் ஐட்டம். அதனால இது வந்து நமக்கு ட்ராபேக்ஸ், டிமெரிட்ஸில் இது வருது. ஓகே, நம்பர் 3 இப்போ ஆடியோ புக்ஸ். ஸோ ஏர்பாட் மாட்டுறேன். ஸோ இதில் வந்து நம்ம ஆடியோ புக் வந்து கேட்குறதுக்கு வந்து நமக்கு வந்து நல்லாவே இருக்கும். இதில் என்ன மெயினான மெரிட்ஸ், ஃபர்ஸ்ட் மெரிட்ஸை பார்த்துடலாம். மெரிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து சீக்கிரமே புக்ஸை படித்து முடிச்சிடலாம். படிக்கிறதுன்னா லிசன் பண்ணுறதை சீக்கிரமே நீங்கள் லிசன் பண்ணி ஒரு புக்கை வந்து நம்ம ஃபிசிக்கல் காப்பியா இல்லை புக்காக படிக்கிறத விட ஆடியோ புக்கான்னு கேட்கும் போது இன்னும் சீக்கிரமே நம்ம முடிச்சிடலாம். இதுவும் போர்ட்டபிள். இது வந்து பர்டிகுலராக நம்ம மொபைலில் தான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். மொபைலில் வந்து நான் வந்து யூஸ் பண்ணுறது ரெண்டுமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், ஸ்டோரிடெல் அண்ட் ஆடிபிள். ஸ்டோரிடெல் வந்து மெயின்லி ஃபார் தமிழ் புக்ஸ். நீங்கள் அதில் வந்து நீங்கள் லிசன் பண்ணலாம். லிசன் பண்ணும் போது நமக்கு என்ன வந்து மெரிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, சீக்கிரமே முடிச்சிடலாம். ரொம்ப சீக்கிரமே. மற்ற புக் அண்ட் ஃபிசிக்கல் காப்பியை விட உங்களுக்கு இதில் புக்ஸ் வந்து படித்து முடிக்கிறது சுலபமாக இருக்கும். அந்த அளவுக்கு வந்து நரேஷனில் நம்ம வந்து லிசன் பண்ணிட்டு போகிறதுல வந்து நமக்கு அது ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ டிமெரிட்ஸ்னா இதில் என்னென்ன சிரமங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நாட் கன்வீனியன்ட். நிறைய பேருக்கு இது கன்வீனியண்ட்டாக இருக்காது. இப்போ வந்து வெளியில் நம்ம வந்து ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும் போது, பஸ்ஸில் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கணும், நம்ம லிசன் பண்ணும் போது எக்ஸ்டர்னல் டிஸ்டர்பன்சஸ் நமக்கு நிறைய வரும். இதுவும் எலக்ட்ரானிக் ஐட்டம், எலக்ட்ரிசிட்டி எல்லாமே இதுக்கும் தேவைப்படுது. அதாவது எக்ஸ்டர்னல் சோர்ஸ் வந்து இதுக்கு தேவைப்படுது ஆடியோ புக்ஸ்க்கு. ஸோ இதுவும் சப்போஸ் சார்ஜ் இல்லை, பவர் இல்லை அப்படின்னும் போது நம்மளால இதை வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது உடனே இன் கம்பேரிங் வித் ஃபிசிக்கல் புக்ஸ். ஸோ இதான் இதோடைய டிமெரிட்ஸ். இப்போ ஃபுல்லாக மூணுத்தையுமே பார்த்தாச்சு. மூணு மோட்ஸ்லேயும் ரீடிங் மோட்ஸ் மூணுமே பார்த்தாச்சு. என்னென்ன அதில் மெரிட்ஸ் இருக்குது, என்னென்ன டிமெரிட்ஸ் இருக்குன்னு பார்த்தாச்சு. என்னுடைய ஹார்ட்டை வின் பண்ணது யார்? எஸ், அஃப்கோர்ஸ் ஃபிசிக்கல் காப்பி. ஃபிசிக்கல் காப்பி தான் எனக்கு எப்பயுமே ஃபேவரட். பார்த்தீங்கன்னா இந்த பேஜஸை ஃப்ளிப் பண்ணும் போது, அதை டச் பண்ணும் போது, அந்த ஸ்மெல்லை பார்க்கும் போது, இது எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ ஃபிசிக்கல் காப்பிக்கு தான் நான் என்னோட ஃபர்ஸ்ட் ரேங்க்கு கொடுப்பேன். ரேங்கிங் வைஸ் ஃபர்ஸ்ட் ரேங்க் கோஸ் டு ஃபிசிக்கல் காப்பி, தென் புக், நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக தான் நான் ஆடியோ புக்கு நான் சொல்லுவேன். ஸோ இதான் வந்து நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணணும்னு நினச்சது. ஸோ ரீடிங் மோட்ஸ் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இது என்னுடைய ஒப்பீனியன். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ, நம்ம என்னதான் இருந்தாலும் நம்ம அதை தான் ஃபாலோ பண்ண போகிறோம், படிக்க போகிறோம், கேட்க போகிறோம். பட் எது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றது மோஸ்ட்லி நான் வந்து படித்ததுலேயே ஃபீல் பண்ணது ஃபிசிக்கல் காப்பி வச்சு படிக்கிற அளவுக்கு புக்ஸ்லேயும் சரி ஆடியோ புக்ஸ்லேயும் எனக்கு அந்த ஃபீல் குட் வந்து அந்த ஃபீல் கிடைக்கல அப்படின்றதான் உண்மை. அதை நான் இங்கே சொல்லிக்கிறேன். ஓகே, ஸோ இதே மாதிரி நிறைய புக் கண்டென்ட்ஸ் நான் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் புக் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until then, it's bye from Sharmila. Bye.